ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய யூடியூப் சேனல்ல இ-காமர்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வீடியோக்களாக நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ ப்ராடக்ட் போட்டோஸ். இந்த ப்ராடக்ட் போட்டோஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு இ-காமர்ஸ் பிசினஸுக்கு ப்ராடக்ட் போட்டோஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த ப்ராடக்டினுடைய போட்டோஸை எப்படி எடுக்கணும், எப்படி அப்லோட் பண்ணணும்னு அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறோம். ஒரு ப்ராடக்ட் போட்டோஸ் அப்படிங்கிறது இ-காமர்ஸ் பிசினஸுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். இ-காமர்ஸுக்கு ப்ராடக்ட் போட்டோஸ் தான் ஒரு மிகப்பெரிய மூலதனம்னே சொல்லலாம். ப்ராடக்டினுடைய போட்டோஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆஃப்லைன்ல நீங்க ஒரு பிராண்டட் ஷோரூம்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ப்ராடக்டினுடைய ஷோகேஸ், அந்த ப்ராடக்டினுடைய ஷோகேஸ் ஒரு பிராண்டட் ஷோரூம்குள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்களை அப்படியே ஈர்க்கும். அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை டிஸ்பிளே பண்றதுக்கு அவங்க மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டுடைய போட்டோஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும். நம்மளுடைய ப்ராடக்டினுடைய போட்டோஸ் தான் நமக்கு கஸ்டமரை கொண்டு வரணும். நம்ம ப்ராடக்டினுடைய போட்டோஸை நம்ம கஸ்டமர் பார்க்கும் பொழுதே அந்த பொருளை வாங்க தூண்டணும். அந்த அளவுக்கு உங்க ப்ராடக்டினுடைய போட்டோஸ் பக்கா ப்ரொஃபஷனலா தத்துரூபமா இருக்கணும். அதுதான் ப்ராடக்ட் போட்டோஸினுடைய மிக முக்கிய விஷயமே. அதுதான் நீங்க உங்களுடைய ப்ராடக்டினுடைய போட்டோஸை ஏனோ தானோ எடுத்து சும்மா எப்படி வேணாலும் நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை வச்சு போட்டோஸ் எடுத்துட்டு எப்படி வேணாலும் அப்லோட் பண்ணா நமக்கு சேல்ஸ் ஆகும் நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. உங்களுடைய ப்ராடக்ட்ல உங்க ப்ராடக்ட் போட்டோஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுல மட்டும் எந்த வித கஞ்சத்தனமும் பண்ணிடாதீங்க. ஒரு ஆஃப்லைன் பிசினஸ்ல ஒரு சின்னதா ஒரு கடையை நம்ம எடுத்து அந்த கடையில பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு அந்த ப்ராடக்டை டிஸ்பிளே பண்றதுக்கு உண்டான டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ், டிஸ்பிளே கவுண்டர்ஸ்க்கு எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ராடக்டை ஒரு கஸ்டமரை ஈர்க்கிற அளவுக்கு வைப்போம் பாருங்க. அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் போட்டோஸ் ஒரு கஸ்டமரை ஈர்க்கணும். இ-காமர்ஸ் பிசினஸுக்கு ப்ராடக்ட் போட்டோஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க ப்ராடக்டினுடைய போட்டோஸ் தான் உங்க கஸ்டமரை உங்க பொருளை வாங்க தூண்டணும். இங்க பிசிக்கலா நீங்க ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல ஒரு கஸ்டமர் ஏறுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்டை பிசிக்கலா பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்டை பிசிக்கலா அவங்க கையில இருக்கும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இந்த ப்ராடக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு பிசிக்கலாவே அந்த ப்ராடக்ட் சொல்லும். இங்க அப்படி இல்லை. உங்க ப்ராடக்டினுடைய போட்டோஸை பார்த்து தான் உங்க கஸ்டமர் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ உங்களுடைய ப்ராடக்டினுடைய போட்டோஸ் என்ன செய்யணும்? உங்க ப்ராடக்டினுடைய போட்டோஸ் உங்க கஸ்டமரை உங்க பொருளை வாங்க தூண்டணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும், அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்க கஸ்டமருக்கு அந்த போட்டோ சொல்லணும். உங்களுடைய ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ஓவராலா இப்படிதான் இருக்கும், இந்த ப்ராடக்டினுடைய ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், இந்த ப்ராடக்டினுடைய பேக் சைடு எப்படி இருக்கும், இந்த ப்ராடக்டினுடைய பாட்டம் எப்படி இருக்கும், டாப் எப்படி இருக்கும், இதனுடைய இன்னர் வியூ இப்படி இருக்கும்னு உங்களுடைய போட்டோக்கள்ல அனைத்து விஷயங்களையும் நீங்க உங்க கஸ்டமருக்கு காமிக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்க ப்ராடக்ட் பத்தின எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸும் இருக்கு பாருங்க. ப்ராடக்டினுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ், இந்த ப்ராடக்ட் இந்த மெட்டீரியல்ல தயார் செய்யப்பட்டது, இந்த ப்ராடக்டினுடைய சைஸ் இப்படி, இதனுடைய லென்த் இது, இதனுடைய வித் இது, இதனுடைய ஹைட் இது அப்படின்னு இந்த எல்லா விஷயங்களையுமே உங்க ப்ராடக்ட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இதை நாங்க இன்ஃபோகிராபிக்ஸ் சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனையும் உங்க ப்ராடக்ட் போட்டோ கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் உங்க ப்ராடக்ட் போட்டோ உங்க கஸ்டமருக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னா மட்டும்தான் அந்த பொருளை உங்க கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. வெறுமனே ஏனோ தானோ ஒரு போட்டோவை கொடுத்தீங்கன்னு வைங்க, நிச்சயமா உங்க கஸ்டமர் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே இப்போ ஒரு கஸ்டமர் ஆஸ் அ கஸ்டமரா நான் இப்போ ஒரு போட்டோவை பாக்குறேன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு லஞ்ச் பேக் தான் வச்சுக்குவோம் அப்படின்னு வைங்களேன். இந்த லஞ்ச் பேக் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த லஞ்ச் பேக்ல இது எவ்வளவு கெப்பாசிட்டி பிடிக்கும், இந்த லஞ்ச் பேக்ல நான் என்னென்னலாம் வச்சுக்கலாம், என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் போக வேற எதுவும் அடிஷனலா வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாமா, ஒரு அம்பர்லா வச்சுக்கலாமா அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இந்த போட்டோல நீங்க உங்க கஸ்டமருக்கு சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்டினுடைய சேல்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த ப்ராடக்டை உங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராடக்ட் போட்டோஸ்ல நீங்க அதிக கவனம் செலுத்தணும். ஒரு இ-காமர்ஸ் பிசினஸுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோக்கள்ல ப்ராடக்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 வீடியோக்களை போட்டிருந்தேன். ப்ராடக்டை
செலக்ட் பண்ற விதத்துல இன்னைக்கு எப்படி ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும்னு பல யுக்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் போட்டோஸும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ப்ராடக்ட் போட்டோஸ் வந்து பக்கா ப்ரொஃபஷனலா இருக்கணும். இன்னும் என்னை கேட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் போட்டோஸுக்கு செலவு பண்றதுக்கு நீங்க கஞ்சத்தனமே பண்ணாதீங்க. ப்ராடக்ட் போட்டோஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு ப்ராடக்டினுடைய போட்டோஸை நீங்க ஒரு முறைதான் வந்து அதுக்கு செலவு பண்ணி செய்ய போறீங்க. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் போட்டோஸ்ல எந்த கஞ்சத்தனமும் பண்ணிடாதீங்க. ப்ராடக்ட் போட்டோஸுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்க ப்ராடக்ட் போட்டோஸ் நான் சொன்ன மாதிரி பக்கா ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? முடிஞ்சா உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோலயோ இல்லைன்னா ப்ராடக்ட் ஷூட்டுக்குன்னே நிறைய பேர் இப்ப இருக்கிறாங்க. உங்களுடைய ப்ராடக்டை அருமையா ஷூட் பண்ணி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு எந்த அளவுக்கு தரணுமோ அந்த அளவுக்கு தர்றதுக்கு ப்ராடக்ட் ஷூட் பண்றதுக்குன்னே நிறைய சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் ஷூட்டிங்ஸ்னே இருக்காங்க. அவங்க கிட்ட உங்க ப்ராடக்டை கொடுத்து அந்த ப்ராடக்டினுடைய எல்லா விஷயங்களையும், அந்த ப்ராடக்டினுடைய ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பேக் எப்படி இருக்கும், சைடு எப்படி இருக்கும், பாட்டம் எப்படி இருக்கும், டாப் எப்படி இருக்கும், இன்னர் எப்படி இருக்கும், இந்த ப்ராடக்ட்ஸ்ல நீங்க என்னென்னலாம் வந்து எப்படிலாம் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் உங்க போட்டோ சொல்ற மாதிரி ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்து நீங்க ப்ராடக்ட் போட்டோஸை எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் போட்டோஸ் அப்லோட் பண்றதுல சில விஷயங்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ப்ராடக்டினுடைய மெயின் இமேஜ், அதாவது உங்களுடைய சைட் நீங்க வந்து அமேசான்ல பிசினஸ் பண்றீங்களோ இல்ல உங்களுடைய ஓன் வெப்சைட்ல பிசினஸ் பண்றீங்களோ இல்லைன்னா நீங்க வந்து சோசியல் மீடியாக்கள்ல ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல நீங்கள் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ராடக்டினுடைய மெயின் போட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டா வச்சுக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராடக்டினுடைய கிளாரிட்டியும் உங்க ப்ராடக்டினுடைய அந்த உண்மை தன்மையையும் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான் என்னைக்குமே வந்து கிளியரா ஒரு எடுத்துக்காட்டும். அதனால என்னைக்குமே அந்த மெயின் இமேஜை வந்து ஒயிட் பேக்ரவுண்டா வச்சுக்கோங்க. ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாம எந்த ப்ராடக்ட் நீங்க விற்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட மட்டும் அந்த மெயின் இமேஜ்ல காமிங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு லஞ்ச் பேக் சொன்ன பாருங்க. இப்ப அந்த லஞ்ச் பேக்ல ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும், அம்பர்லா வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும், ஒரு ஸ்பூன்கள் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும்னு வைங்க. என் போட்டோல என்னுடைய மெயின் இமேஜ்ல அந்த லஞ்ச் பேக்கோட சேர்த்து இந்த வாட்டர் பாட்டிலையும் அந்த பாக்கெட்ல வச்சு அம்பர்லாவையும் அந்த பாக்கெட்ல வச்சு காமிக்கிறேன்னு வைங்க. கஸ்டமர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த லஞ்ச் பேக்கோட சேர்த்து இந்த வாட்டர் பாட்டிலும் அம்பர்லாம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னைக்குமே மெயின் இமேஜ்ல இந்த அடிஷனல் போட்டோஸை வந்து வைக்காதீங்க. அடிஷனலா இப்போ ஒரு வாட்டர் பாட்டில வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க அடுத்ததா இருக்கக்கூடிய அடிஷனல் இமேஜஸ்ல இதெல்லாம் வச்சு காமிங்க. ஒரு லஞ்ச் பேக்ல வாட்டர் பாட்டில வைக்கணும் அப்படின்னா அடிஷனல் இமேஜஸ்ல வச்சு காமிங்க. அதே மாதிரி உங்களுடைய போட்டோஸ் வந்து உங்களுடைய இமேஜ் வந்து உங்களுடைய ப்ராடக்டினுடைய போட்டோஸ் வந்து அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்க கஸ்டமருக்கு சொல்லணும். இந்த ப்ராடக்ட் இந்த மெட்டீரியல்ல தயார் செய்யப்பட்டது, இதனுடைய லென்த் இப்படி இருக்கும், இந்த அளவு இந்த சைஸ்ல இருக்கும், இதனுடைய வெத்து இந்த சைஸ்ல இருக்கும், இதனுடைய டெப்த் இந்த சைஸ்ல இருக்கும், இந்த மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃபா இல்லையா, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னர்ல என்னென்ன மெட்டீரியல் நாங்க யூஸ் பண்றோம், இதனுடைய அவுட்டர் என்ன, இந்த ஹேண்டில் ஸ்டாப்ஸ் எந்த மெட்டீரியல்ல இருக்குது, இதனுடைய இந்த ஜிப்பர் என்ன மெட்டீரியல்ல இருக்குது அப்படின்னு உங்க ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்க போட்டோல நீங்க தெளிவா சொல்லிருங்க. இத இன்ஃபோகிராபிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்டினுடைய அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் கிராபிக்ல கொண்டு வந்துடுறது தான். உங்களுடைய போட்டோல ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் இன்ஃபோகிராபிக்ஸ். இந்த இன்ஃபோகிராபிக்ஸும் ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு மிக முக்கியமான விஷயம். நாம ப்ராடக்டினுடைய டெஸ்கிரிப்ஷன்லையும் ப்ராடக்டினுடைய புல்லட் பாயிண்ட்ஸ்லையும் என்னதான் நம்ம வந்து விரிவா தெளிவா எழுதியிருந்தாலும் யாரும் போய் கஸ்டமர் போய் உட்கார்ந்து இன்ச் பை இன்ச்சா வரிக்கு வரி யாரும் வாசித்து பார்க்க போறது இல்லை. ஆனா உங்க போட்டோஸ்ல நீங்க இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. உங்க பொருளை வாங்குறதுக்கு உங்க கஸ்டமர் வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை எல்லாமே இந்த இன்ஃபோகிராபிக்ஸும் உங்க போட்டோஸ்ல சொல்லப்பட்டிருக்கணும். அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க போட்டோ உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க எப்படி பேக் பண்ண போறீங்க, உங்க ப்ராடக்ட் என்ன மாதிரியான முறையில் அது பேக் செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத
அந்த பேக்கிங் செக்ஷனையும் உங்க போட்டோல காமிச்சிருங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் போட்டோஸ்ல நீங்க அதிகமா கவனம் செலுத்துங்க. இ காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ப்ராடக்ட் போட்டோஸ் தான் மிகப்பெரிய மூலதனம். அதனால ப்ராடக்ட் போட்டோஸ்ல நீங்க எந்த விதமான கஞ்சத்தனமும் பண்ணிடாதீங்க. ப்ராடக்ட் போட்டோஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய போட்டோ தான் உங்க கஸ்டமரை உங்க பொருளை வாங்க தூண்டணும். உங்க போட்டோ தான் உங்களுக்கு உங்க கஸ்டமரை கொண்டு வரணும். உங்க போட்டோ தான் உங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டினுடைய போட்டோஸை எந்த அளவுக்கு போட்டோஸுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இ காமர்ஸ் பிசினஸுக்கே உங்க ப்ராடக்ட் போட்டோஸ் தான் முதல் மூலதனம். அதை மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் போட்டோஸை ரெடி பண்ணுங்க. இது மாதிரி ப்ராடக்ட் போட்டோஸோ இல்ல ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இன்னும் இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட என்டையர் ப்ராசஸ்களையும் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்க கிட்ட 10 days ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த 10 days டெய்லி 1 hour கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான அனைத்து டீட்டெயில்ஸ்களையும் உங்களுக்கு நாங்க தெளிவா விளக்குறோம். ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய இந்த பிசினஸ் சேனல் இ காமர்ஸ் பிசினஸ் பண்ண வரக்கூடிய இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிகினர்ஸுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்களுக்கு தெளிவா நாங்க 1 to 1 கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ கிளாஸ் தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல எங்களுக்கு கால் பண்ணியோ எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸையும் தர்றதற்கு உங்களுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அது இல்லாம எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து தொடர்ந்து நாங்கள் வீடியோக்களாக வெளியிட இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இந்த எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ்க்கு இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஏதோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குமாயின் கமெண்ட்ஸ்ல நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நாங்க எப்பவும் ரிப்ளை தர தயாரா இருக்கிறோம்.